இப்போ திடீர்னு நம்மளோட பூமியை ஒரு விண்கல் தாக்க போகுது, அழிக்க போகுதுன்னு சொன்னால் நம்மளோட பூமியையும் நம்மளையும் நம்மளால் காப்பாற்றிக்க முடியுமா? அதுக்கேற்ற மாதிரியான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குதான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்ம நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ், ஸ்பேஸ் சம்மந்தமான மூவிஸில் எல்லாத்துலேயுமே பூமி இந்த மாதிரி ஒரு விண்கல் தாக்க போகுது அப்படின்னா அதை பூமியிலிருந்து ஒரு விண்கலனோ எதாச்சும் அனுப்பி லேசர் மூலமாக அந்த விண்கல்லையே அழிக்கிற மாதிரி, பாம்பு போட்டு அழிக்கிற மாதிரிலாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் அது எல்லாமே படங்களில் தான். ஆனால் ரியலாகவே நம்மளால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியுமே இந்த செகண்ட் வரைக்கும் நம்மகிட்ட இல்லை. ஆனால் நாசா, மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சி எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா தடுக்கிறதுக்கும் பூமியை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் நாசாவும் மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து ஏற்கனவே ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் சக்ஸஸும் ஆயிருக்காங்க. அப்படி நாசாவால் செய்யப்பட்டது தான் டார்ட் மிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாசாவுடைய இந்த டார்ட் மிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு விண்கல் பூமியை தாக்க வருது அப்படின்னா அந்த விண்கல்ல பூமியில தாக்க விடாம அழிக்கிற நோக்கம் கிடையாது. அந்த விண்கல் பூமியை தாக்காம காப்பாத்துறது தான். ஸோ பூமியை காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மார்ஸ், செவ்வாய் கிரகத்துக்கும் ஜூபிட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான விண்கற்கள் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. சுமார் 5 மீட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு 1000 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட விண்கற்கள் அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்கு. அப்படி அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்கக்கூடிய விண்கற்கள் சில நேரங்கள்ல ஜூபிட்டர், வியாழன் கிரகத்தையும் தாக்குது, நம்ம பூமியையும் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சில விண்கற்களை நாசா வந்து கணிச்சிருக்காங்க. பட் இதுல பிரச்சனையே என்னன்னா, அளவுல பெருசா இருக்கக்கூடிய விண்கற்கள் நம்மளோட பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும், அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனால் அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய விண்கற்கள், ஒரு 5லேருந்து 50 மீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய விண்கற்கள் எல்லாமே நம்மளால் ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கான முயற்சிகளை எடுத்தாலும் அது நம்மளுக்கு பலன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஏங்க, நம்மளோட பூமியை சில நேரங்களில் சில சின்ன சின்ன விண்கற்கள் கடந்தும் போயிருக்கு, பூமியில் வந்து மோதிருக்க கூட செஞ்சிருக்கு. அது எல்லாமே கடந்து போனதுக்கப்புறம் நம்மளுக்கு சில நேரங்களில் தெரிஞ்சிருக்கு, விழுந்து மோதினதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு. 2013 ஒரு 50 மீட்டர் விட்டமுள்ள ஒரு விண்கல் பூமியோடைய சர்ஃபேஸுக்குள்ள நுழையுது. சைபீரியாவுடைய வான்பகுதிக்குள்ள அந்த விண்கல் நுழையும் போது உராய்வு மற்றும் வெப்பம் காரணமா அந்த விண்கல் பார்ட் பிரியுது. அப்படி பிரியும் போது ஒரு சவுண்ட், ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணுது. அது பயங்கரமான ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணுது. இதன் காரணமா அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய கண்ணாடிகள்லாம் தூள் தூளா உடையுது. கண்ணாடிகள் மட்டும் கிடையாது, சில பழைய பில்டிங் கட்டடங்கள் கூட அந்த அதிர்வின் காரணமா இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த டைம் அந்த சவுண்டையும் அந்த அதிர்வையும் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. வானத்துல சூரியனை காட்டிலும் அதிகப்படியான வெளிச்சத்தையும் அந்த டைம் நோட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்ட் பிரிஞ்ச அந்த விண்கற்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலயே விழுந்திருக்கு. அதுல ஒரு விண்கல் ஒரு கோல்டான ஒரு பகுதியில், அதாவது ஒரு ரிவர் வந்து ஐசால் உறைஞ்சிருக்குது, அந்த பகுதியில் போய் விழுந்திருக்கு. முழுக்க ஐசால கவர் பண்ணப்பட்டிருந்த ஒரு ரிவர் மேல ஓட்ட போட்டு அந்த விண்கல் உள்ள விழுந்திருக்கு. அதை கூட அந்த டயத்துல நிறைய பேர் நோட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி 2007 கூட சதம் எம்எஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு விண்கல் கிட்டத்தட்ட 200 மீட்டர் விட்டம் உள்ள ஒரு விண்கல் பூமியை கடந்து போயிருக்கு. ஸோ அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விண்கல் நம்ம பூமியை கடந்து போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய விண்கல் நம்ம பூமியை எப்போ வந்து மோதும், எப்போ நம்ம பூமியை கடக்கும் அப்படிங்கிறத நம்மளால ட்ராக் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா அளவுல பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியா நம்மளால ட்ராக் பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருக்கக்கூடிய விண்கற்களை ஃபோக்கஸ் பண்றாங்க விஞ்ஞானிகள். அங்க இருக்கக்கூடிய விண்கற்கள் எந்தெந்த சைஸ்ல இருக்கு, என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அதோட சுற்றுப்பாதையில இருந்து எல்லாத்தையுமே. இந்த மாதிரி ஸ்டடி பண்றதுக்கான முக்கிய காரணம், இந்த மாதிரி ஒரு விண்கல் நம்ம பூமியை தாக்க போகுது, மோத வருது அப்படின்னா அதோட சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு 10 கிலோமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விண்கல் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பூமியை தாக்க போகுது அப்படிங்கிற கண்டுபிடிச்சாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு நம்மளால அந்த விண்கல்லோட பாதையும் மாற்ற அமைக்க முடியாது, அதை தடுக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் முன்கூட்டியே இந்த மாதிரியான விண்கற்களை நம்ம வந்து ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பமே அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க நாசா. இந்த பக்கம் விண்கற்களை ட்ராக் பண்ணி அதை ஸ்டடி பண்றது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நம்மளுடைய எலான் மஸ்க் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை குடியேற்றணும், அங்க மனிதர்களை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாருன்னா அதுக்கு மெயின் காரணம் இந்த ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு விண்கல் நம்ம பூமியை அழிக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் மனிதர்களையாச்சும் செவ்வாய் கிரகத்துல கொண்டு போய் காப்பாத்தி அங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு நோக்கங்கள்ல இன்னொரு காரணமா இருக்கு. ஆனா இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்த இந்த பூமி, இங்க இருக்கக்கூடிய உயிர்கள், நம்ம பூமியை காப்பாற்ற வேண்டியது ரொம்பவே முக்கியம் தானே. சோ அதை மனசுல வச்சுதான் நாசா பிளானட்டரி டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி இந்த விண்வெளியில சுத்திட்டு இருக்கக்கூடிய விண்கற்கள் நம்ம பூமியை தாக்குற மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அது விண்வெளியிலே வச்சு அதோட பாதையை மாத்துற மாதிரியோ அல்லது அதை அழிக்கிற மாதிரியான விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா பூமி இந்த மாதிரி அழிக்க
அழிக்க வரக்கூடிய விண்கல்ல இருந்து பூமியை காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சியை தான் நாசா பண்றாங்க. இந்த பிளானட்டரி டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற முறை மூலமா நாசா எடுத்த முதல் படி என்ன அப்படின்னா டார்ட் மிஷன், அதாவது டபுள் ஆஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கறதா இந்த மிஷனோட ஃபுல் ஃபார்ம். இந்த டார்ட் மிஷன் மூலமா இந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்காக டார்ட் விண்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலனை வந்து நாசா வந்து ரெடி பண்றாங்க. ஆரம்பத்தில் இந்த மிஷனை நாசா மட்டும் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. பட் ஆனா இதோட பட்ஜெட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போச்சு. இதன் காரணமா சில நாட்டோட ஸ்பேஸ் ஏஜென்சியும் இதோட ஒன்னு சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை நாசா வந்து முன்னெடுத்து நடத்தினாங்க. இந்த டார்ட் விண்கலனை பொறுத்த வரைக்கும் இதோட எடை அப்படிங்கிறது 600 கிலோ. இதோட சைஸ் எடுத்துக்கிட்டா ஒரு ஸ்கூல் பஸ் சைஸ் வரைக்கும் இதோட சைஸ் வந்து இருக்கும். இந்த விண்கலன்ல பெருசா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்ல. மூணே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதுல ஸ்மார்ட் நவ், அதாவது ஸ்மார்ட் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நேவிகேஷன் சிஸ்டம் மூலமா தான் அந்த விண்கலன் எங்க போய்கிட்டு இருக்கு, கரெக்டான டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாசா வந்து நோட் பண்ணுவாங்க, ட்ராக் பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து டிராக்கோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்யூப்மெண்ட்டும் இந்த விண்கலன்ல இருக்கு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிமாஸ் ரெகக்னிஷன் அண்ட் ஆஸ்ட்ராய்டு கேமரா ஆஃப் நோ அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேமராவும் இந்த விண்கலன்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்த விண்கலனுக்கு பவர் சப்ளையா 2 சோலார் பேனல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இந்த விண்கலன்ல பெருசா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்மே அவ்வளவா கிடையாது. சோ சின்னதா சில விஷயங்களை மட்டும் தான் இதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, நாசா எதுக்காக இந்த விண்கலனை விண்ணுக்கு அனுப்புனாங்க, எதை டார்கெட் பண்ணி அனுப்புனாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல. சோ டிடிமாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்கல்ல நோக்கி தான் இந்த விண்கலனை அனுப்புனாங்க. இந்த டிடிமாஸ் அப்படிங்கிற இந்த விண்கல்லும் பாத்தீங்கன்னா ஒரு நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. நம்மளோட பூமி மாதிரியே சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விண்கல் சில நேரங்களில் நம்ம பூமிக்கு பக்கத்திலேயே வந்துட்டு போகும், சில நேரங்களில் நம்ம பூமியை விட தூரத்துல இருந்து சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கும். சோ ஒரு நீளமான நீள்வட்டத்திலேயும் சில நேரங்களில் சுத்தும். இந்த விண்கலோடைய சைஸ் அப்படிங்கிறது 2500 அடி தான். சோ ஒரு சின்ன ஒரு விண்கல் தான். பட் இந்த விண்கலோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது ஒரு பைனரி ஆஸ்ட்ராய்டு. அதாவது இந்த விண்கல் தனியா ஒன்று சுத்திட்டு இருக்குல்ல, அது கூடவே இன்னொரு குட்டி அதை விட ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விண்கல்லும் சுத்திட்டு இருக்கு. அப்படி இந்த விண்கலோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த குட்டி விண்கல்ல இந்த விண்கலோடைய நிலவு அப்படின்னு செல்லமா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்படி சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த குட்டி விண்கலோடைய சைஸ் அப்படிங்கிறது வெறும் 500 அடி தான். சோ 500 அடி விட்டம் இருக்கக்கூடிய அந்த விண்கலுக்கு டைனபோஸ் அப்படிங்கிற ஒரு பேரும் வச்சிருக்காங்க. இந்த குட்டி விண்கல் அந்த டிடிமாஸ் சொல்லப்படுற அந்த பெரிய விண்கல்ல வெறும் 11 மணி நேரத்திலே முழுசா சுத்தி வந்துருமா. சோ அந்த அளவுக்கு வேகமா சுத்தி வந்துட்டு இருக்கு. நாசாவும் இந்த டிடிமாஸ் அப்படிங்கிற அந்த விண்கலோடைய பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சின்ன விண்கல் தான் டார்கெட்டும் பண்ணிருக்காங்க. நாசா அந்த விண்கல்ல டார்கெட் பண்ணிருக்காங்கன்னா அந்த விண்கல்ல அழிக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அது கிடையாது. அந்த விண்கல் மேல இந்த டாட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விண்கலனை மோத விட போறாங்க. அந்த விண்கல் மேல அதுவும் சாதா வேகத்துல கிடையாது, மணிக்கு 24,000 கிலோமீட்டர் வேகத்துல போய் இந்த விண்கலனை அந்த விண்கல்ல மோத வைக்க போறாங்க. அவ்வளவு வேகத்துல அந்த விண்கலன் மோதுறதுக்கு ஏத்த மாதிரி இந்த விண்கலத்திலையும் த்ரஸ்டரும் பொருத்தப்பட்டிருக்கு. அப்படி அந்த மோதுற அந்த நிகழ்வை நம்ம கற்பனையா கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஈசா பிரமிட் இருக்குல்ல, அந்த ஈசா பிரமிட் மேல ஒரு ஸ்கூல் பஸ் போய் வேகமா மோதுனா எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணும். பட் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா மணிக்கு 24,000 கிலோமீட்டர் வேகத்துல போய் ஒரு ஸ்கூல் பஸ் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விண்கலன் வந்து ஒரு விண்கல்ல போய் மோதுது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு சின்ன இம்பாக்ட் ஆச்சு இருக்கும், சின்ன மாற்றமாச்சு ஏற்படும். இதன் மூலமா அந்த விண்கலோட சுற்றுப்பாதையை 1% சேஞ்ச் பண்ண முடியுதா, மாற்றம் கொண்டு வர முடியுதா அப்படிங்கிற ஒரு முயற்சியை தான் நாசா வந்து எடுத்தாங்க. பட் இந்த அளவுக்கு வேகமா போய் ஒரு விண்கலன் வந்து ஒரு விண்கல்ல மோதுது அப்படின்னா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய்ட் ஆயிரும். அப்ப எந்த ஒரு தகவலுமே நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல தான் நாசா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. இட்டாலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி உருவாக்கின லிசியா கியூப் சேட்டலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கலன்ல நாசா வச்சு அனுப்புறாங்க. சோ இந்த விண்கலன் அந்த விண்கல்ல மோதுறதுக்கு முன்னாடி இந்த சேட்டலைட் வந்து ரிலீஸ் பண்ணிரும். சோ இந்த சேட்டலைட்ல இருந்து வெளியே வந்த அந்த குட்டி சேட்டலைட் என்ன பண்ணும் அப்படின்னா இது மோதுறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கம்ப்ளீட்டா டேட்டாவா எடுத்து வச்சுக்கணும். சோ அது மோதுனதுக்கு அப்புறம் கூட அங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்து நம்மளுக்கு அனுப்பி வைக்கும். நாசா பிளான் பண்ண மாதிரியே அந்த டாட் விண்கலம் அந்த விண்கல்ல மோதுறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி இந்த லிசியா கியூப் சேட்டலைட் அதுல இருந்து வெளியே விட்டுச்சு. சோ வெளியே விட்டதுக்கு அப்புறம் இந்த விண்கலம் எப்படி போய் மோதுது, அதோட இம்பாக்ட் எந்த மாதிரி கிரியேட் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு டேட்டாவாகவும் இமேஜாவும் கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுது. இது கூடவே அந்த விண்கலன்ல பொருத்தப்பட்டிருந்த கேமரா மூலமா அந்த விண்கலன் நெருங்க ஒவ்வொரு இமேஜஸா எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில அந்த விண்கல்ல மோதி டிஸ்ட்ராய் ஆச்சு. அது வரைக்கும் அது எடுத்த எல்லா இமேஜஸையும் ஒரு டேட்டாவா அனுப்பிச்சு வச்சது. அந்த கியூப் சேட்டலைட்டும் அதோட இம்பாக்டையும் ஃபுல்லா டேட்டாவா எடுக்க ஆரம்பிச்சது. சோ அது மோதின அடுத்த செகண்டே அதுல நிறைய டஸ்ட் வந்து வெளியே வந்துச்சு, புகை மூட்டங்கள் உருவாச்சு அப்படிங்கிறதையும் மோதின அந்த இடத்துல ஒரு பள்ளம் உருவானது எல்லாத்தையுமே ஒரு டேட்டாவா எடுத்து நமக்கு அனுப்பிச்சு வச்சது. இந்த டார்ட் மிஷனோட நோக்கம் அப்படிங்கிறதே அதோட ஆர்பிட்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சை கொண்டு வரணும் இந்த இம்பாக்ட் மூலமா அப்படிங்கிறது தான். சோ அதுல அவங்க வெற்றி பெற்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், கிட்டத்தட்ட சாதிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதோட ஆர்பிட் பீரியட் பாத்தீங்கன்னா நார்மலா இருந்தது 11 மணி நேரம் 55 நிமிடங்கள். ஆனா இந்த இம்பாக்ட் ஆனதுக்கு அப்புறம் 11 மணி நேரம் 23 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆர்பிட் பீரியட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கிறத நோட் பண்ணாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அந்த மிஷன் அப்படிங்கிறது வெற்றிகரமா சக்சஸ் ஆச்சு. இது மூலமா நாசா சொல்லக்கூடிய
விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு விண்கல் பூமியை தாக்க வருது அப்படின்னா இந்த மிஷின் மூலமா கிடைக்கப்பட்ட இமேஜஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம எதிர்காலத்தில் அதுக்கு தேவையான டெக்னாலஜி எல்லாத்தையும் உருவாக்க முடியும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி என்ன செய்யறாங்க அப்படின்னா 2024 ஹெரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விண்கலனை இந்த இம்பாக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்ப போறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது எதிர்காலத்தில் பூமியை ஒரு விண்கல் தாக்க வருது அப்படின்னா இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த ஆய்வுகள் பண்றது மூலமா கிடைக்கக்கூடிய டேட்டாஸ்கள் எல்லாத்தையுமே வச்சு அந்த விண்கல்லோடைய ஆர்பிட்டை சேஞ்ச் பண்றதுனாலும் சரி, அந்த விண்கலை அழிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான டெக்னாலஜி உருவாக்குறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண முடியும், உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். எது எதுவா இருந்தாலும் அடுத்த 100 வருடங்கள் வரைக்கும் பூமியை எந்த ஒரு பெரிய சைஸ் விண்கற்களும் தாக்குறதுக்கும் மோதுறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நாசா இது வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஆனா பெனு அப்படிங்கிற ஒரு விண்கல் பூமியை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் 2182 வருஷம் பூமியை வந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை மேல ஐகான்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மனிதன் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை நடக்கக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுக்கிறான் அப்படின்னா அதுல மனிதர்களால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சில பேருக்கு வந்திருக்கலாம். இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கருத்து எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.